வணக்கம். புதுவை பேருந்து நிலையத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கணினி மயமாக்கப்பட்ட முன்பதிவு அலுவலகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை சாலை போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திர அர்ப்பணிப்பு விழா மற்றும் புதியதாய் அமைக்கப்பட்டுள்ள கணினி மயமாக்கப்பட்ட முன்பதிவு அலுவலக திறப்பு விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்பதிவு அலுவலகத்தை திறந்து வைத்து பேசுகையில், புதுவையில் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், அதற்காக புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு கூடுதல் பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவை விரைவில் இயக்கப்படும் என்றார். மேலும் புதுவையின் எந்த ஒரு பகுதிக்கும் பேருந்து இயங்கவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்றும், விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் கழகம் மூலம் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், அதற்கான உதவிகளை கழகத்திற்கு அரசு செய்யும் என்று கூறிய அவர், அரசு உதவி செய்தாலும் சிறப்பாக செயல்பட்டு கழகத்தை லாபகரமாக இயக்கி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றும், அதற்கு ஊழியர்கள் நிர்வாகத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காகவும் கழகத்தின் மூலம் பேருந்துகள் இயக்க அரசு எண்ணியுள்ளதாகவும், அதற்கான பேருந்துகள் விரைவில் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆனால் நம்முடைய புதுச்சேரியில பேருந்து செல்லாத இடமில்லை, நம்ம கழகத்தில் பேருந்து செல்லாத இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் பேருந்துகள் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன் சொன்னா, நம்ம நிறுவனம் அரசு பொது நிறுவனம் நடப்பதெல்லாம் மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொடுப்பதற்காக. அப்போ இந்த கழகத்துடைய முக்கிய பணி அங்கெல்லாம் பேருந்து செல்ல வேண்டும் என்பதுதான், அந்த பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதுதான். அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிற நாள் வெகு தூரத்தில் அல்ல, வெகு விரைவிலேயே இருக்கின்றது. எல்லா கிராமங்களுக்கும், புதுச்சேரியில் எல்லா கிராமங்களுக்கும் நம்முடைய பேருந்துகள் செல்லும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை மருத்துவர் சிவதாசன் இலவசமாக வழங்கினார். முன்னதாக போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தேவராஜ் வரவேற்று பேசிய விழாவில் வாரிய தலைவர் ஞானசேகரன் தலைமை தாங்கிட, அரசு கொறடா நேரு முன்னிலையில் போக்குவரத்து சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, ஆணையர் சுந்தரேசன், வாரிய தலைவர் பாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் பொது மேலாளர் வாசுதேவன் நன்றி கூறினார். புதுவையில் நடந்த தேச ஒற்றுமை ஓட்டத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கினார். நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேலுக்கு குஜராத்தில் பிரம்மாண்டமான சிலை எழுப்ப பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. அந்த சிலைக்கான இரும்பு மற்றும் மண் போன்றவற்றை நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளிடம் திரட்ட முடிவு செய்து அதற்காக தேச ஒற்றுமை ஓட்டத்தை நடத்த திட்டமிட்டது. அதன்படி நாடு முழுவதும் 565 இடங்களில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. அதுபோன்று புதுவையிலும் எல்லைப்பிள்ளை சாவடியில் நடந்த தேச ஒற்றுமை ஓட்டத்தை மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆச்சாரியா கல்வி குழும நிறுவனர் அரவிந்தன், சபரி வித்யாசிரம் மனோகர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிந்த ஓட்டத்தின் நிறைவு விழாவில் சபாநாயகர் சபாபதி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விஸ்வேஸ்வரன் ஆகியோர் சிறப்புரையாற்றிட, சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஓட்டத்தில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிறைவில் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி பத்மநாபன் நன்றி கூறிய விழாவில் முக்கிய பிரமுகர்கள், குழு நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதே போன்று பாகூர் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து புறப்பட்ட தேச ஒற்றுமை ஓட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மாநில கமிட்டி உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமையில் அன்னுசாமி மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி நீலமேகம் முன்னிலையில் அமைச்சர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமு, தேசிய விருதாளர் வெற்றிவேல், தொழிலதிபர் சீதாராமன், சமூக ஆர்வலர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியின் நிறைவில் பாரத் கிரீன் பவுண்டேஷன் செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார். காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு அரசாணை மூலம் உருவாக்கப்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப கோரி கடந்த 18ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து 27வது நாளாக போராட்டம் நீடித்த நிலையில் ஆசிரியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அப்போது முதல்வர் நியாயமான காரணங்களுக்காக போராட்டம் நடத்தினால் தவறில்லை, ஆனால் ஆசிரியர்களின் போராட்டம் அப்படி இல்லை என்றும், மேலும் 2 அல்லது 3 நாட்கள் நடத்தலாம், ஆனால் இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்துவது சரியில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு வழியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க முயற்சித்து வருவதாகவும்,
எனவே போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்ட முதல்வர் மேலும் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் வகையில் சாலையை அடைத்து போராட்டம் நடத்தாமல் உடனே பணிக்கு செல்லும்படி கூறினார். தொடர்ந்து நடக்க வேண்டியது நடக்கும் என்று தெரிவித்தார். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் புதிய இளைஞர்கள் இணைப்பு விழா பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடந்தது. புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புதிய இளைஞர்கள் இணைப்பு விழா மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில் நடந்தது. வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், இளைஞரணி செயலாளர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட விழாவில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை பாமகவில் இணைத்துக் கொண்டனர். விழாவில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் அனந்தராமனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம் சார்பில் நடந்த IAS தேர்விற்கான பயிற்சி தகுதி தேர்வினை அமைச்சர் ராஜவேலு நேரில் சென்று பார்வையிட்டார். புதுவை நெல்லித்தோப்பு மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம் சார்பில் IAS தேர்வுக்கான ஓராண்டு கால இலவச பயிற்சி வகுப்பிற்கான தகுதி தேர்வு நடந்தது. இதில் 119 நபர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். இதில் வெற்றி பெறும் 15 பட்டதாரி இளைஞர்களுக்கு சென்னையில் அமைந்துள்ள மனிதநேய IAS அகாடமி இலவச பயிற்சியுடன் உணவு, தங்குமிடம் ஆகியவற்றிற்கான முழு செலவினங்களையும் அரசு ஏற்கும். இந்த தேர்வு மையத்தை அமைச்சர் ராஜவேலு ஆய்வு செய்தார். அப்போது வாரிய தலைவர் பாலமுருகன், மேலாண் இயக்குநர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் 3ஆம் தளம் அமைக்கும் பணியினை அமைச்சர் ராஜவேலு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3ஆம் தளம் அமைத்து மின் தூக்கி அமைத்தல், கீழ்த்தளங்களை பொலிவூட்டுதல், தீயணைப்பு சாதன வசதிகள் செய்தல், மின்சார வசதி செய்தல் ஆகியவை செய்ய திட்டமிடப்பட்டு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் பிரசாந்த் குமார், துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், மேலாண் இயக்குநர் இளங்கோ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை நிர்ணயப்பட்டு கிராமத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை அமைச்சர் ராஜவேலு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை ஏமலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்ணயப்பட்டு கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மற்றும் மகளிர் மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சியில் நுண் வேதியியலின் மகத்துவம் குறித்த தொடர் கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சியில் நுண் வேதியியலின் மருத்துவம் குறித்த செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் விஜயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் செவிலியர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வங்காளதேசத்தில் ஜமாத் இஸ்லாமிக் கட்சி தலைவர் தூக்கிலிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட கலவரத்தில் 21 பேர் பலியாகினர். வங்காளதேசத்தில் 1971ஆம் ஆண்டில் நடந்த சுதந்திர போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ராணுவத்துடன் சேர்ந்து சிலர் அட்டூழியங்களில் ஈடுபட்டதால் பலர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான ஒரு வழக்கில் ஜமாத் இஸ்லாமிக் கட்சியின் மூத்த தலைவர் அப்துல் காதர் மொல்லா என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்துல் காதர் மொல்லா போரின் போது இனப்படுகொலை செய்ததாகவும் பெண்களை கற்பழித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தூக்கிலிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்காளதேசத்தில் ஜமாத் இஸ்லாமிக் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்போது நடைபெற்ற கலவரத்தில் 21 பேர் பலியாகியுள்ளனர். தொடர்ந்து அங்கு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. பாதுகாப்பு பணியில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கென்யாவில் பேருந்து மீது குண்டு வீசி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் பலியாகினர். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் அல் கொய்தா உள்ளிட்ட தீவிரவாதிகள் அரசுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தலைநகர் நைரோபி புறநகரின் ஈஸ்ட்லே பகுதியில் உள்ள பங்கானி என்ற இடத்தில் ஒரு பயணிகள் பேருந்து மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் அந்த பேருந்து நொறுங்கி தீப்பிடித்தது. மேலும் பல பேருந்துகளும் கார்களும் சேதம் அடைந்தன.
இச்சம்பவத்தில் 5 பேர் பலியாகிய நிலையில் 15 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய அல் ஷபாய் தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்திடம் இருந்து கென்யா சுதந்திரம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு தாக்குதல்களும் நடந்து வருகின்றன. கடந்த 3 மாதங்களில் 67 பேரை தீவிரவாதிகள் கொன்றுள்ளனர். இஸ்ரேல் நாட்டில் இதுவரை இல்லாத அளவில் பெய்து வரும் கடுமையான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் கடந்த 130 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத கடுமையான பனிப்புயல் வீசி வருகிறது. இந்த பனிப்புயலின் விளைவாக சாலைகளில் வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெருசலேம் செல்லும் 2 நெடுஞ்சாலைகளும் தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டுள்ளதால் நாட்டின் பல பகுதிகள் தலைநகர் ஜெருசலேமில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன. ஜெருசலேம் உள்பட நாட்டின் முக்கிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு செல்லும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 30,000த்திற்கும் அதிகமான வீடுகள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. பொது போக்குவரத்து மற்றும் உள்ளூர் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்க நேரிட்டுள்ளது. வணிக வளாகங்களும் மூடி கிடப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்காக சீனா அனுப்பிய விண்கலம் நிலவில் பத்திரமாக தரையிறங்கியது. பீஜிங்கில் ஆய்வுக்காக சீனா அனுப்பிய விண்கலம் நிலவில் நேற்று தரை இறங்கியது. கம்யூனிஸ்ட் நாடான சீனா சமீப காலமாக விண்வெளி துறையில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நிலவை ஆய்வு செய்வதற்காக சாங்கி 3 என்ற ஆளில்லாத விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பி வைத்தது. இந்த விண்கலம் நேற்று நிலவில் தரை இறங்கியது. மோதாமல் சேதம் அடையாமல் விமானம் தரை இறங்குவது போல் விண்கலம் நிலவில் தரை இறங்கியது. கடந்த 40 ஆண்டுகளில் இவ்வாறு விண்கலம் நிலவில் இறங்கியது இதுவே முதல் முறை. அமெரிக்கா, முன்னாள் சோவியத் யூனியன் ஆகிய நாடுகளை தொடர்ந்து நிலவில் விண்கலத்தை தரை இறங்க செய்த சாதனையை சீனா படைத்துள்ளது. இந்த விண்கலத்தை சீன விஞ்ஞானிகள் உள்நாட்டிலேயே தயாரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியை பாருங்கள். வணக்கம்.